ஹரியோம். குருஜி சக்தி பிரியானந்தாவின் வாசகம் 6. துன்பமான வாழ்க்கைக்கு சுயநலம் காரணமென்றால் இன்பமான வாழ்க்கைக்கு பொதுநலம் மட்டுமே காரணமாக அமைய முடியும். வாசகத்தின் கரு: எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கென யோசிக்கின்றானோ அப்போதே அவன் சுயநலத்திற்கு அடிமையாகின்றான். எப்பொழுது பிறருக்காக யோசிக்கின்றானோ அப்போது சுயநலத்திலிருந்து வெளிப்படுகின்றான். மற்றவர்களை காயப்படுத்தும் வல்லமை கொண்ட இந்த சுயநலம் எப்பொழுதும் துன்பத்தை தரக்கூடியது. தோட்டப்புறங்களில் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உணவளிக்கும் போது மற்ற பிள்ளைகளுக்கும் உணவு தருவது மரபாக இருந்தது. ஆனால் இன்று அப்படிப்பட்ட செயல்களை காண்பது மிகவும் அரிதாகிவிட்டது. காரணம், நான் என்று சொல்லி நம் பிள்ளைகளை சுயநலத்திற்கு அடிமையாக்கி கொண்டிருக்கின்றோம். இப்படி சிறு உணவில் ஆரம்பிக்கும் இந்த பழக்கம் நாளடைவில் மிகப்பெரிய சுயநலமாக உருவெடுக்கின்றது. இன்று பல பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். காரணம் ஏன்? நாம் அந்த உணவில் ஆரம்பித்த சுயநலத்தால் தான். ஆக இந்திய மக்களாகிய நாம் பிள்ளைகளிடம் பொதுநலத்தை இளம் பருவத்திலேயே விதைக்க வேண்டும். பொதுநலம்தான் இன்பமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். நான் என்று சொல்வதை தவிர்த்து நாம் என்று சொல்லி பண்பு மற்றும் மனிதநேயம் இவைகளில் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க பொதுநலத்தை நாடுவோமாக. ஜெய் குருஜி சக்தி பிரியானந்தா.